ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் தே குக்தா. நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். என்னடா நேற்று அந்த சவுண்ட் கேட்டுச்சு, இன்றைக்கி கேட்கலாம் பார்க்குறீங்களா? எனக்கும் தெரில, இன்றைக்கி அந்த சவுண்ட் கேட்கலடா. அதுக்குள்ளே நமக்கு சந்தோஷம்தான். நம்ம நல்லா ஸ்டோரி போட்டுறோம். இந்த ஸ்டோரி நம்ம நாளாக ஒரு ஸ்டோரி ஒரு 2-3 டைம் 4-5 டைம் அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்கடா. அது எட்டினா ஒரு சோல்ஜர் கிங்கு பிரின்ஸ்னு வச்சுக்கலாம், அவங்க லவ் பண்ணுறது அதை சம்மந்தமாக நீங்கள் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கடா, ஜேகே விட்டு அப்பா வச்சு. ஸோ தட் அதை நானும் போடலான்ட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி டைப்பில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. சரி, நம்மளால் முடிஞ்சது என்னமோ அதை பண்ணுவோம். இது குட்டியாக வருமா பெருசாக வருமானு தெரில, பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக வருதுன்ட்டு. சரிடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் வள கொலன்னு பேசிகிட்டே இருப்பேன். சரிடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட தம்ப்லைனில் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், பிரின்ஸ் அண்ட் சோல்ஜர் லவ். இதில் டாப் ஜேகே, பாட்டம் தயாங். இதில் கிங் யாருன்னா நம்ம தயாங் தான்டா. பாட்டம் மாற்றி சொல்கிற மாதிரி, கிங்கு தயாங், சோல்ஜர் நம்ம ஜோங்குக். அவருக்கு கீழே வேலை செய்கிறது தான் ஜோங்குக், தயாங் கீழே. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. கிங்கு தயாங், சோல்ஜர் ஜோங்குக். ஓகேவா? பட் டாப் ஜோங்குக்கு தான், பாட்டம் தயாங் தான். அவங்க சொன்னது இந்த மாதிரி தான், அவங்க சொன்ன மாதிரியே நம்ம போவோம். கதையெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம்டா. ஓகே, கதையோட ஸ்டார்டிங். அரசே சொல்லுடா, இந்த நாட்டு நிலவரப்படி இன்றைக்கி நீங்கள் வெளியே ஆகணும், மக்கள்கிட்ட பேசணும். நான் பேசுகிறேன். அண்ட் ஜோங்குக், சொல்லுங்க அரசி. நீ என்னை அரசியெல்லாம் கூப்பிட வேணாம், பிரின்ஸுன்னு கூப்பிட வேணாம். எங்கள் அப்பாவை நீ அரசின்னு கூப்பிட்றியா, அது போதும். என்ன கூப்பிடாத. ஏன்? எனக்கு பிடிக்கல. நான் ஒன்றும் ஏஜ்டு பீப்புள் கிடையாது. சரி, அப்போ உங்களை என்னன்னு கூப்பிட? தயாங்கன்னு கூப்பிட்டு. பட் உங்கள் அப்பா யாராச்சும் பார்த்துட்டாருன்னா, அரசர் இல்லை ராணி யாராவது, அவங்களாம் பார்த்தாலும் நீ அப்படியே கூப்பிட, எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் பேசிக்குவேன். சரி தயாங் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இவங்களும் சரி, நான் போயிட்டு மக்கள் என்ன பிரச்சனை, அந்த நாட்டு நிலவரம் என்ன, அதெல்லாம் சொல்லிட்டு மகாரவேஷம் போட்டுட்டு தான் தயாங் வராரு. ஏன்னா வெளியே வந்தால் மக்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க, மக்களோட மக்களாக எந்த நாடு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு. ஐ திங்க் இப்போவும் பாரு, மக்கள் எப்படி ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க. ஒரு வாழ்க்கையில் இவ்வளோ சம்பாதிக்கலாம், பட் ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க. இந்த நாட்டை மக்களை மாற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க கொஞ்சமாக பேசிட்டு சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு போயிட்டு வழியில் ஜோங்குக், சொல்லுங்கள் தேவங்க, நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்டால் நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேல? இல்லை தேவங்க, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஒன்றும் இல்லை, விட்டுரு. இல்லை தேவங்க, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஜோங்குக், விட்டுரு. அது அதை தெரிஞ்சுக்கவே நீ வேணாம், விட்டு. சரி, நான் உங்கள்கிட்ட கேள்வி வேணால் கேட்கவா? கேளுங்க, நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, நான் பதில் சொல்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னத்தை அவங்க கேட்குறீங்க? நான் ஒரு சோல்ஜர், எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? எனக்கு இப்போ தான் ஏஜ் 27 ஆகுது. ஓ ஓகே, பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட்? நத்திங் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, என்ன தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன், சாரி ஏதாவது தப்பாக இருந்தா. இல்லை பரவாயில்ல தேவங்க, நீங்கள் கேட்டேன், நீங்கள் நாட்டோட அடுத்த இளவரசரே நீங்கள் தான். எங்கள் அப்பா தான் இந்த நாட்டோட அரசர், நான் ஜஸ்ட் ஒரு இளவரசர், அவ்வளோதான். அதுவும் சரிதான், பட் உங்களுக்கு நான் பாதுகாப்பு இருக்க வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. தேவங்களோட மைண்டுக்குள்ளே என்ன, லைஃப் லாங் நீயே இருந்திருந்தேன்னா பார்த்துக்குவேன், என்னை நல்லா பார்த்துக்குவேன், இவ்வளோ நல்லா பார்த்துக்கிற,
ஆனால் எனக்குள்ளே இருக்க ஃபீலிங் அவங்கள்ட்ட சொன்னால் நீ அக்செப்ட் பண்ணிப்பியா மாட்டியான்லாம் தெரில. எனக்கு தெரிஞ்சு நீ என்ன சொல்லுவா, நீங்கள் இளவரசர், நான் ஜஸ்ட் ஒரு சோல்ஜர், நம்ம நேரத்துக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னும் ஆனால் எனக்கு உன்னதானே பிடிச்சிருக்கு. எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னால் நான் கொண்டுருவாங்க. ஏன்னா நான் ஒரு இளவரசன். நான் இந்த உலகத்திலே பிறந்த தப்பு பண்ண இடம் வேணால் தெரியுமா, ஒரு இளவரசனாக பிறந்தது, உன்னை பார்த்தது, இப்போ ஒன்று லவ் பண்ணிட்டுருக்கிறது, ஒன் சைடாக இல்லைன்னாலும் தெரில. பட் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜோங்குக். இதை நான் எப்படி மறைக்க, வெளியே யார்ட்டையும் சொல்லவும் முடியல. எனக்கு ஆனால் ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜோங்குக். எவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்தா. பட் இந்த மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க, என் குடும்பமும் ஒத்துக்காது. ஏன்னா நீ ஒரு சோல்ஜர், எங்களுக்கு கீழே வேலை செய்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே யோசிச்சுட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஜோங்குக்கு என்ன பார்த்துட்டு, நீ என்ன யோசிச்சுட்டு, நத்திங் ஒன்றும் இல்லைடா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அரசர் இருப்பார்ல, அவர்கிட்ட வந்து இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க, இன்றைக்கி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த தேவங்களோட அப்பா இருப்பார்லடா, அந்த நாட்டோட அரசர், அவர் என்ன வந்து ஜோங்குக்கை வெளியே போக சொல்கிறாங்களா. ஜோங்குக்கு சரி வெளியே போயிட்டான். உங்கள் அப்பா டக்குன்னு தேவங்களோட அப்பா வந்துட்டு, தேவங்க நீங்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா தேவங்க, உங்கள்கிட்ட நான் எதுக்கு மறைக்கணும், எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, என்னை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட இருந்து நான் எதுக்கு என்னத்தை மறைக்கணும். இல்லை, நான் ரூமில் வந்து ஒன்று எடுத்தேன். என்னப்பா எடுத்தீங்க, நீ ஜோங்குக்கு விரும்புகிறதானே, அது 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 உண்மையை சொல்லு தேயாங், அது அப்பா அது உண்மையை சொல்லு தேயாங். ஆமாம்ப்பா. உனக்கு புரியுதா இல்லையா, அவன் வெறும் சோல்ஜர், நமக்கு கீழே வேலை செய்கிறவன், நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு, நாட்டோட அரசனோட மகனி, உனக்கு என்ன அளவுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது தேயாங். என்ன பண்ணிகிட்ருக்கன்னு உனக்கு தெரியுதா, புரியுதா உனக்கு அப்பா நீங்கள் என்னப்பா பேசுகிறீங்க, நாட்டோட இளவரசராக இருந்தால் தப்பா? ஆமாம் தப்பு தான், காதலிக்கலாம், நமக்கு சமமானவங்களை பண்ணணும், இல்லை கல்யாணம் பண்ணுறதான் சொல்ல, நான் நமக்கு சமமானவங்களை பண்ணி வைக்கிறேன். ஆனால் சத்தியமாக சொல்ல, நான் ஜோங்குக்கு ஏற்றுக்க மாட்டேன். ஜோங்குக்கை நீ லவ் பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ண, பிறந்ததுலேருந்து ஆர்டர் பண்ணுறீங்க, வளர்ந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் இது பண்ணிட்டு தான்ப்பா இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா, உங்கள் இஷ்டத்துக்கு நான் வாழணும், இந்த நாட்டை பார்த்துக்கணும். ரொம்ப அடிமைத்தனப்படுத்தாதீங்க, மக்களை தான் அடிமைத்தனம் பண்ணி, சொந்த பையனையும் பண்ணுங்க. நீ என் மகனாக வேணா இருந்துட்டு போ, யாராக வேணா இருந்துட்டு போ, இதே தான் என் மக்களுக்கும், என் மக்களாக இருந்து தான் நான் உன்னை பார்க்குறேன் சரியா. இப்போ எனக்கே இந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நானும் இதை தான் சூஸ் பண்ணுவேன். நான் வந்து சோல்ஜரை கல்யாணம் பண்ண மாட்டேன், புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவங்க வந்து அப்படி என்ன ரூமில் வச்சுருந்துருப்பாருன்னா, ஜோங்கோட ஒரு ஃபோட்டோ, அதில் ஒரு லெட்ரு எழுதியிருப்பார் இது மாதிரி. அதை எடுத்து வந்து அந்த தேவங்களோட அப்பா கையில் எடுத்துகிட்டு இருப்பார்ல, அதை எடுத்து அந்த சிம்னி மரம்னு இருக்குன்னோட தீ எரிஞ்சிட்டே இருக்குல்ல, குளிர் கதை பார்க்குறக்கு ரூமை, அதுக்குள்ளே வீசிட்டார். போட்டுட்டு இதுதான் கடைசி தயம், இனிமே இதை பற்றி ஏதாவது எனக்கு தெரிஞ்சதுன்னா ஜோங்குக் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். தயாங்கனால ஏற்றுக்கவே முடியல இதை. அது எப்படி வந்து நம்ம வந்து இவங்க சொல்கிற லைஃபே வாழணும், ஒருத்தன் அடிமைத்தடம் படுத்துகிறான்னா அவனுக்கு கீழே தான் நம்ம வாழணுமா, ஒரு இலவசனாக இருக்க எனக்கும் இதே சுச்சுவேஷன் தானா, நானும் இப்படி தான் வாழணுமா அப்படின்னு அவனுக்கு கூட பல கேள்வி, அவன மனசு வந்து அவ்வளோ கேள்வி கேட்குது. பட் அவனுக்குள்ளே இருக்க கேள்விக்கான பதில் அவனுக்கே கிடைக்கவே மாட்டேங்குது. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்குங்க. அப்போ வந்து தேவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து குறைன்னு பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஜோங்குக்கு மேலே. ஒரு நாள் என்ன பண்ணுவான், கடைசியாக வந்து சரி இதுக்கு மேலே முடியாது, நம்ம வந்து ஜோங்குக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஜோங்குக்கு வந்து கரெக்டாக அந்த வால் பயிற்சி செஞ்சிட்ருப்பாங்களாடா, அங்கே வந்து போவான் தேவாங். தேவாங், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? இல்லை ஜோங்குக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எங்கிட்டயா? சரி பேசலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கீங்களா? நான் ட்ரெஸ் இல்லை பரவாயில்லவா, நான் சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன். சொல்லுங்கள். யாரும் இல்லைல்ல, சொல்லுங்கள். இல்லை எனக்கு எனக்கு உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜோங்கு. பிடிச்சிருக்கு மீன்ஸ் தேவை? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கூட கல்யாணம் பண்ணி வாழணும் ஆசையாக இருக்குது. அது பட் நீங்கள் இது 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 இதில் இல்லை இது நமக்கு சரிப்படாது தேவாங்க. நீங்கள் இந்த பேச்சத்தோடு விட்டுருங்க. அரசருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். உங்களையும் என்னையும் சும்மா விட மாட்டார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இருந்து கிளம்புங்க. ஜோங்க, இங்கே நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு நான் கிளம்பிடுறேன். இல்லை ப்ளீஸ், ஒரே ஒரு டைம் நான் சொல்லிட்டு கிளம்பு. சரி தேவை, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நான் உன்னை சின்ன வயசுலேருந்து நீ எனக்கு கீழே வேலை செய்கிற. என்னோடய வயசும் உன்னோட வயசும் ஒரே வயசு தான். நம்ம 2 பேரும் ஒரே இது தான் வளர்ந்தோம். பட் நீ சோல்ஜர், நான் ஒரு கிங்கோட பையன். இன்னும் எல்லாமே எனக்கு தெரியும். பட் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உனக்கு கொன்றுவான்னு மிரட்டினார். நான் அதனால தான் சொல்லாமல் இருந்தேன். பட் என்னோடய ஃபீலிங்ஸை என்னால் கட்டுப்படுத்த முடியல. என்னோடய லவ்வை இன்னொருத்தனுக்கு என்னால் விட்டு கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி தேவாங்க கண்ணெல்லாம் தண்ணியாக தேங்குது. பட் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு அழுகவே இல்லை. பார்த்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால தான் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, இல்லையா இப்படியே இருந்துக்கலாம். பட் நான் சொல்ல மாதிரி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். பண்ணால் ஒன்று பண்ணுவேன், இல்லாட்டி கல்யாணமே பண்ணாமல் கூட சாகிற வரைக்கும் வாழுவேன். பட் இன்னொருத்தனுக்கு என்னை கொடுக்கவே மாட்டேன். இதுதான் என்னோடய டிசிஷன். இது ஆல்ரெடி நான் முடிவு பண்ணதான். பட் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது இப்போ தான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். உன்னோட முடிவு நல்லா இருந்தால் சொல்லு, இல்லாட்டி இப்படியே இருந்துக்கும். எனக்கு வேலை செய்யும், என்னை பார்த்துக்கோ, அவ்வளோதான். நானும் சரி தூரத்துலேருந்தே உன்னை ரசித்து வாழ்ந்துக்கிறேன். உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ கல்யாணம் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இரு. நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. சோல்ஜர், உனக்கு கல்யாணம் பண்ணி தான் வைப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா உன்னோட அடுத்த வாரிசு தான் என்னோட நாட்டோட அடுத்த வாரிசுக்கு, இந்த நாட்டோட அடுத்த வாரிசுக்கு பாதுகாவலன். அப்போ உன் பையன்தான் என்னோட ஃப்யூச்சர் பையனுக்கு பாதுகாவலன். அப்போனா நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஸோ தட் உனக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லு, இல்லையா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நான் இன்னுமே சொல்ல மாட்டேன். பட் தூரத்துலேருந்தே உன்னை நான் பார்த்துக்கிறேன். டிசையர் ஆஃப் தி லவ் அப்படின்னு சொல்லிட்டு தேவாங் பாட்டுக்கு கண்ணு ஃபுல்லாக தண்ணி. அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஜோங்குக்குன்னா கன்ஃபியூஷன். இவர் என்ன சொல்கிறாரு, இப்படிலாம் பேசிட்டு போகிறாரே, இவர் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு ஜோங்குக்குள்ளே பல கேள்வி. இப்போ தேவாங்கோட சுச்சுவேஷன்லேருந்து யோசிச்சு பார்க்குறாரு, இவரோட சுச்சுவேஷன்லேருந்து யோசிச்சு பார்க்குறாரு. பட் இத்தனை நாளாக தேவாங்க ஜோங்குக்கு ஒரு இளவரசர், இவர் நம்ம அவரோட பாதுகாவலன். அந்த இதுலேயே மட்டும்தான் தேவாங்க இவர் பார்த்துருப்பாரு. ஒரு ஃபீலிங்ஸாக, லவ் ஃபீலிங்ஸாக அந்த மாதிரிலாம் ஒரு இதுலேயும் பார்த்துருக்க மாட்டார் ஜோங்குக்கு தேவாங்க. பட் இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பல இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. தேவாங்கும் ஜோங்குக்கும் நார்மலாக தான் இருக்காங்க, பேசிக்கிறது. இவங்க அப்பாவுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு தேவாங் மேலே. என்னடான்னா ஜோங்குக்கு இவன் கூட பேசுறதில்ல, அவனும் இவன் கூட பேசல. பட் அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம்தான். இவனை 2 பேசாமல் இருந்தால் தேவாங்க அப்படியே பார்த்து யாராவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு தேவாங்கே தெரியாமல். பட் தேவாங் என்ன ஒரே முடிவு, ஜோங்குக்கு பண்ணால் கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா சத்தாலும் சாகரம். இந்த வாழ்க்கையில் ஒரே ஒருத்தன் ஜோங்குக்கு தான், இல்லாட்டி எவனையுமே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கார். இப்படியே
டேஸ் பாஸ் ஆகுது. ஜோங்குக்கு வந்து இந்த ஒரு தாட்டில் தான் பார்த்துருப்பாரு. இப்போ அவரோட தாட்டே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஜோங்குக்கு தேவாங் வந்து ஜோங்குக்கிட்ட வந்து சொன்னதுக்கப்புறம் அவரும் ஒரு ஃபீலிங்ஸ் உள்ள குட்டியாக ஓப்பன் ஆகிருக்கு. அந்த ஃபீலிங்ஸ்லேயே பார்த்துட்டு இருக்கார் ஜோங்குக்கை. தேயாங்கும் ஜோங்குக்கும் 2 பேருமே இப்படி தான். அவங்களோட ஃபீலிங்ஸை வெளியும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் வச்சுக்க முடியாமல் 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்குவாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து சீக்கிரமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோன்னே தயாங் வந்து ரொம்ப மாறிட்டே வரான், கடைசியில் எதாவது பண்ணாலும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்து கூட்டிகிட்டு வர்றாரு வீட்டுக்கு, அரண்மனைக்கு. அப்போ தயாங் வந்து கரெக்டாக அப்போ தான் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும்ல அதில் இறங்கி வந்துட்டுருப்பான். பின்னாடியே ஜோங்குக்கு வந்துட்டுருப்பான், ஏன்னா பாதுகாவலன்னு. அதனால் கரெக்டாக இருக்கும்போது தயாங், என்னப்பா இங்கே வா அப்படின்னு சொல்லி போய் தயாங் வந்து அந்த அரியணைக்கு பக்கத்தில் ஒரு சேர் போட்டிருப்பாங்கடா, இளவரசர் சேருன்னு சொல்லிட்டு, அதில் போய் உட்காந்துக்கிறாரு. சொல்லுங்கப்பா. இல்லைடா, உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்தேன். எதுக்குடா மாப்பிள்ளை பார்ப்பாங்க? கல்யாணம் பண்ணி வைக்கதான் உனக்கு. எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை. உனக்கு 27 வயசாகுது. இந்த வயசுலலாம் நான் கல்யாணமாகி நீயே பிறந்துட்ட தயாங். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் கிடையாது. ஏன் தயாங் இப்படி பண்ணுற? நான் சொன்னா அன்றைக்கி மட்டும் நான் வந்து அன்றைக்கி நான் சரின்னே சொல்ல கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு பேசுனீங்க, நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிட்டீங்க. தயாங் என்ன வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க என்கிட்ட? ஆமாம், நீங்களும் தான் என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க. ஏன் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எல்லாமே போயிடுச்சு, நான் தான் உங்களுக்குன்ட்டு இருக்கேன், அதனால் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்கணுன்ட்டு கிடையாது. நீங்கள் என்னையவே ஆர்டர் பண்ணுறீங்க. அண்ட் ஒன் திங், நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு தான் இருப்பீங்க. நீங்கள் 2வது கல்யாணம் கூட பண்ணீங்க, நான் தான் கேட்டேனா? அவங்களுக்கும் குழந்தை கிடையாது, என்னையே தான் பையனாக பார்த்துக்கிட்டாங்க அவங்க. நான் எதுவுமே கேட்க கிடையாதுப்பா. நான் ஒன்று கேட்டேன், எனக்கு ஜோங்குக்கு வேணும்னு கேட்டேன். நீங்கள் கொடுத்தீங்களா? வேணான்ட்டிங்கன்னா சரி, இவருக்கே பிடிக்கல, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவனையும் கேட்டு பாருங்கள், அவனுக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன், ஓப்பனாக சொல்லிட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அவனும் எதுவும் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஜோங்குக்கு அண்ணே பெருசாகிடுச்சு. இவங்க என்னடா ஓப்பனாக பேசுகிறாரு, உங்கள் அப்பா முன்னாடி தைரியமாக பேசு. ஏன்னா தயாங் வந்து பேசவே மாட்டான் அவங்க அப்பா கிட்ட. இந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி கத்தி அந்த மாதிரிலாம் பேசவே மாட்டான். பட் இப்படி பேசினப்போ அவங்க அப்பாக்கே ஷாக், என்னடா இப்படிலாம் பேசுகிறான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கோவம் தயங்கல, அவ்வளோ கோவம் வருது. என்னடா நம்ம சொல்லி கேட்க மாட்டேங்கிறான், இவனே தான் வேணும்ன்ட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் வேறு வருது. அப்போ கரெக்டாக தயாங் வந்து நின்றுச்சு. ஜோங்குக்கு கையை பிடிச்சிட்டு, இங்கே பாருங்கப்பா, நான் ஜோங்குக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு கொன்னாலும் பரவாயில்ல, ஜோங்குக்கே கொன்னாலும் பரவாயில்ல. ஜோங்குக்கு கொன்னீங்கன்னா நான் செத்துருவேன், நான் யோசிக்கவே மாட்டேன். நீ செத்துப்போன்னு சொன்னாலும் எனக்கு தெரியும் நீங்கள் செத்துப்போன்னு தான் சொல்லுவீங்க, நான் செத்துட்றேன் ஜோங்கு கூட சேர்ந்து. தயாங்கோட அப்பாவுக்குன்னா ஷாக்கு, என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோங்குக்கு அது மேலே ஷாக்கு, எனக்காக ஒருத்தன் சாக கூட துணிகிறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஜோங்குக்கு டைட்டாக தேங்காய் கிரிப் பண்ணிட்டு தேங்காய் பேச பார்த்துட்டு, அரசரே, நான் தான் கல்யாணம் பண்ணி போகிறேன் தைரியமாக பேசிட்டான். ஜோங்கு கூட பேசாதான் தயாங் இப்போ ஆச்சரியமாக பார்க்குறான். இனிமேல் அவன் என்னது, இனிமேல் யாராவது கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் அவனை கொண்டுருவேன், அரசன் கூட பார்க்க மாட்டேன். இன்னொரு நாட்டில் இளவரசன் எவனாக இருந்தாலும் தயாங் என்னது, நான் அவனை கொண்டா கூட துணிய மாட்டேன் தயாங் எடுக்கணும்னு நினச்சா, அது நீங்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லும்போது தயாங்கோட அப்பாவுக்கு கோவம் உச்சத்துக்கே போயிடுச்சு. உடனே என்ன பண்ணுவார், இந்த இடத்த விட்டே போயிருந்தேன், இனிமேல் நீ இந்த நாட்டுக்கு இளவரசனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ அப்படி இளவரசனாக இருக்கணும்னு நினச்சேன்னா அவனை விட்டுட்டு வா, இல்லை அவன் தான் வேணும்னு நினச்சின்னா போயிரு, அவன் கூட்டையே போயிரு, திரும்பி கூட இந்த இடத்துக்கு வந்துடாத அப்படின்னு சொல்லும்போது தயாங் வந்து ஜோங்கு பேசியே பார்க்குறாரா. ஜோங்கு பார்த்துட்டு, போகலாமா? போயிடலாம், நான் கூட வந்துடுறேன். அப்போ கடைசியாக ஒரே ஒரு வார்த்தைக்கு ஜோங்குக்கிட்ட தயாங் கேட்குறேன், ஜோங்குக்கா என்னை நல்லா பார்த்துப்பியா சாகிற வரைக்கும், உன்னை என்னோட கண்ணாக வச்சு நான் பார்த்துக்கிறேன், என் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். தயாங்கோட அப்பாவுக்கு இன்னும் ஷாக்கு. அப்போ கரெக்டாக தயாங்கோட அப்பா, நில்லு தயாங்,
எதுக்கு இப்போ நிறுத்தினீங்க? நீ தான் அரசனே இல்லை, இளவரசனும் இல்லைன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு இந்த நாட்டோட துணியை போட்டிருக்க, இந்த நாட்டோட ஆபரணங்களை போட்டிருக்க? துணி மீன்ஸ் அந்த ஒரு இது பரிவட்டம் மாதிரி கொடுப்பாங்கல்லடா, அந்த துணி, வேறு நினச்சிக்காதீங்க. அதை வந்து கேட்குறாரு. சரிப்பா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனா அவன் போட்டுக்க எல்லாத்தையுமே கலட்டி வச்சிட்டான். ஜஸ்ட் அவன் ட்ரெஸ் மட்டும்தான், சாதாரண அந்த பேண்ட்டு ஒரு ஷர்ட் அதுதான் போட்டிருக்காரு. இப்போ ஜோங்க்கு வந்துட்டு, இங்கே பாருங்கள் உங்களோடது எல்லாமே நாங்கள் வச்சாச்சு, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்குக்கு தேவங்க போட்டு போகிறாரு. தேவங்கோட அப்பானா அவங்க போகிறதே தான் பார்க்குறாங்க. தேவங்கோட செகண்ட் மதர் இருப்பாங்களடா, அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு குழந்தை கிடையாது, தேவங்க தான் பையனாக நினச்சி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, அவங்க அப்பா என்னடா இப்படி சொல்லிட்டாருன்ட்டு. ஆனால் எதுவும் பேச முடியாது, இவர் தான் அரசர், நாட்டோட அரசர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு ஃபஸ்ட் டைம் ஜோங் தேவங்க வந்து அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. பார்த்தா அது ஒரு கிராமம்டா. அந்த கிராமத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு, இதுதான் இனிமேல் நம்ம வீட்டு மாளிகை, இங்கே தான் நம்ம வாழ போகிறோம் சாகிற வரைக்கும், நீ நான் நம்ம ஃப்யூச்சர். என்னை உண்மையாக உனக்கு பிடிச்சிருக்காச்சு உங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டேன். நீ அன்றைக்கி சொல்லிட்டு போன தெரியுமா தேயாங், அதுலேருந்து நான் யோசித்தேன், உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்தேன். நீ சொன்னது கரெக்டு தான். இன்னொருத்தன் உருகி லவ் பண்ணி நான் அவனை திரும்பி கூட பார்க்கல. அவன் வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த அரண்மனையில் நீ பேசின தெரியுமா, எனக்காக ஒருத்தன் சாகுவேன் அப்படின்னு சொல்கிற கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்குன்ட்டு யாரும் கிடையாது, நீ மட்டும்தான் இப்போ இருக்க. அப்போ நான் ஒத்துக்காமலாம் இருக்க முடியும், எனக்குன்ட்டு இருக்கிறவனை நான் வேணான்னா சொல்ல முடியும். அதனால் நான் வந்துட்டேன் குச்சிட்டு என்னோடய உலகத்தை உருவாக்க அப்படின்னு சொல்லி தேவங்க வந்து சிரிப்பு வருது. திருப்பி வந்தோடனே டக்குன்னு தேவங்க பிடிச்சி இழுத்து வச்சு ஜோங்குக்கு வந்து கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவாருடா. லவ் யூ தேவ், லவ் யூ டு ஜோங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஜோங்குக்கு சொல்லுவாது, நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நாளைக்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ளே சின்ன கிராமம் இருக்குல்லடா, அந்த கிராமத்துலேயே இருக்கவங்ககிட்டலாம் சொல்லி இந்த மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ண மட்டும் இது பண்ணுங்கன்னு சொன்னோடனே அந்த கிராம மக்கள் தேவங்க பற்றி தெரியும்டா, அவர் ரொம்ப நல்ல ஒரு மக்களுக்குன்னா என்ன வேணால் பண்ணுவார். அவங்க அப்பாவுக்கு முன்னாடி இவர் தான் வந்து பண்ணுவார். அதனால் வந்து இவருன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லோரும். வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த கோயில்லையே, அந்த ஊருக்குள்ளே இருக்க சின்ன கோவில்லையே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கடா தேவங்க ஜோங்குக்கு. அப்புறம் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்தோடனே, என்னடா கல்யாணம் ஆயிடுச்சு, புது மாப்பிள்ளைங்க 2 பேரும் இருக்கீங்க, இன்றைக்கி இந்த வீட்டு பக்கம் யாரும் வர முடியாது ஜோங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிளம்பிட்டாங்கடா. அப்போ தான் கரெக்டாக ஜோங் தேவங்க பார்க்குறாரு. போகலாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போயிட்டு இருக்காங்கடா. அப்போ கரெக்டாக வந்துட்டு, உனக்கு ஓகேவா? ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க ஸ்லோவாக பெட்டு மேலே தள்ளிட்டு அவர் மேலே ஓவர் ஆகுறாருடா. ஓவர் ஆகிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, ஒவ்வொன்றா கிஸ் பண்ண ஆரம்பிச்சு, லவ் யூ தேவ், லவ் யூ டு தேவ், அவிலாச் எனக்காக நீ வாழணும், நானும் நீ நம்ம ஃப்யூச்சரில் ஒரு பாப்பா, அந்த மாதிரிலாம் லவ்லியாக ஒரு லைஃப். நீ எனக்கு தெரியும் நீ அரண்மனையில் எவ்வளோ ராஜா வாழ்க்கை வாழின, நீ ஒரு இளவரசன், பட் என்னால் அது கொடுக்க முடியாது. பட் உன்னை நான் வந்து நல்லா பார்த்துப்பேன். நான் அதுக்காக கூட வளர்த்தேன் ஜோங்கு. என்னோட காதலை தேடி நான் உன் கூட வந்திருக்கேன். எனக்காக வாழ அவனுக்காக நான் வந்திருக்கேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கட்டு பிடிச்சி அவரும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாரடா. அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டாங்க. தேவனா கத்துறாரு, இல்லை ஸ்லோவாக வேணாம் ஸ்லோவாக இல்லை தேவங்க இல்லை மெதுவாக மெதுவாக ப்ளீஸ்டா, கொஞ்சம்
கொஞ்ச நேரத்தில் அது உள்ளே போயிடுச்சுன்னா இது வந்து ஹெல்லு வந்து ஹெவனாக மாறிடும். ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ணிட்டு அவரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கொஞ்சம் போகுது. அப்படியே அவர் மூவ் பண்ணிட்டு இந்த நைட்டு ஃபுல்லாக மஜாவாக சுற்றிருக்காங்கடா. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா தேவனா டயர்டாக படுத்துட்ருப்பார். இதுக்கு நான் சொன்னேன், ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு எத்தனை ரவுண்டு, ஒரு 5 ரவுண்டு. நீங்கள் இவ்வளோ ரவுண்டு என்னால் முடியல ஜோங்க. சாரி, நெக்ஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம்ங்கிறனால தான்டா இப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் ஸ்லோவாக பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் வரைக்கும் நான் இருப்பேன். இப்படிலாம் பேசக்கூடாது தேவம். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்துட்ருப்பார். அப்போ நான் எல்லாத்தையும் தூக்கி அவர் தான் எல்லாம் ட்ரெஸ் போட்டு விட்டு எல்லாமே பண்ணி விட்டாரு. எனக்காக நீ எல்லாமே பண்ணுற எல்லாச்சும். நீ என்னோட ஹஸ்பண்ட், நான் உன்னோட ஹஸ்பண்ட், பண்ணாமலாம் இருப்பேன். தேவம், நீ அங்கே எவ்வளோ நல்லா வாழ்ந்த. இங்கே பார்த்தியா ஒரு சின்ன குடிசை வீடு, நான் ஒரு குட்டி வீடு, பக்கத்தில் யாருமே கிடையாது. நீ எவ்வளோ நல்லா வாழ்ந்த. எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, நான் கூப்பிட்டு வந்துட்டேன். நீ அப்படியே போயிருக்கலாம். எனக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன், நல்லா வாழ்க்கை அமைச்சு தந்துருப்பாருங்க. இப்படி பேசாத, அவனை அடிச்சிருவன் பார்த்துக்கச்சோங்க. எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ தான். உனக்காக நான் வந்திருக்கேன். எனக்கு தெரியும் உனக்கு ஸ்டார்டிங்கில் அதை பற்றி தெரியும். நான் சொன்னோடனே நீ வந்து யோசிச்ச பற்றி எனக்காக. நான் உனக்காக வாழ்கிறேன், நீ எனக்காக வாழ்ற, அவ்வளோதான். என் பாஸ்ட்டை பற்றியும் உன் பாஸ்ட் பற்றியும் நீ நினைக்காது, நம்ம ஃப்யூச்சரை பற்றி மட்டும் நம்ம நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்க கூட போகிறதுலேயே கிஸ் பண்ணுறாங்களே. அதுக்கப்புறம் இப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. ஜோங்குக்கு வந்து என்ன பண்ணிடுவார், அந்த குல்ஜர் வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவார். இவர் வந்து என்ன பண்ணுவார், கிராமத்துக்குள்ளேயே வந்து மக்களோட மக்களாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்கடா இவங்க 2 பேரும். மக்களோட மக்களாக வந்து ஜோங்குக்கு வந்து எப்படின்னா ஒரு விவசாயி மாதிரி மாறிட்டார். அவருக்கு வந்து ஆர்கானிக் பொருளாக பிடிக்குமா, சொந்தமாக அவருக்கு இருக்குது, நிலம் இருக்குடா அவருக்கு. அந்த நிலத்துல தான் எல்லா விளைப்பயிர் வைப்பார். அந்த மாதிரி ஜோங்குக்கும் தயாங்கும் சேர்ந்து தான் அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன இருக்குன்னா, தயாங் வந்து அந்த அந்த அரண்மனையை விட்டு வந்ததுக்கப்புறம் ஜோங்கும் பாருங்கள், தயாங்கோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து ஒரே பையன், அவனையும் நம்ம இழந்துட்டோன்னு சொல்லிட்டு தினமும் தயாங்கை பற்றி கேட்டுகிட்டே தான் இருப்பார். அவனோட அந்த ஆளுங்க இருப்பாங்கல்லடா, அந்த அரண்மனை பாதுகாவலங்க, அவங்கெல்லாம் வந்து தயாங்கை பற்றி எப்படின்னா ஒளிஞ்சு நின்று மறைஞ்சு நின்று பார்த்துட்டு போய் அவங்க அப்பாட்ட சொல்லுவார். அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம்தான், அவங்க பையன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து நம்ம போய் சாரி கேட்டுருவோம், நம்ம கூடயே கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அவருக்கு தோணிகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து ஒரே பையன்டா இந்த அரண்மனையில். கடைசியாக அவர் இறந்துட்டாருன்னா அந்த அரண்மனைக்கு யாருமே கிடையாது. அந்த அரண்மனையை யார் வேணால் எடுத்துருவாங்க. இப்போ ஒரு நாட்டுக்கு அரசன் இல்லைன்னா அந்த நாட்டை வந்து யார் வேணால் வந்து தாக்கி எடுத்துக்குவாங்கள்ல, அந்த மாதிரி தயாங் தான் இருந்தான். இப்போ அவனும் இல்லைங்கிறப்போ யார் வேணால் உள்ளே வரலாம் இவர் இறந்துட்டாங்கன்னா. ஸோ தட் அதனால் வந்து அவங்க அப்பா வந்து எப்படியாவது தயாங்க கூட்டிகிட்டு வந்துடலாம், நம்ம பண்ணது தப்பு தான், யாரோ ஒருத்தன்லாம் கிடையாது இல்லைச்சவங்க, சோல்ஜர் தானே, அவன் நல்லா தானே அவன் பையனை பார்த்துக்கிறான். இதே ஒரு வேறு நாட்டு இளவரசனாக இருந்திருந்தால் இன்னார் என்ன பண்ணியிருப்பான், நாட்டையே ஆட்டையை போட்டு போயிருப்பான், வேறு நாட்டுக்கு விற்றுருப்பான். பட் ஜோங்க்கு அந்த மாதிரி பண்ண மாட்டான். இந்த நாட்டுக்குள்ளேயே வாழ்ந்தவன் இந்த நாட்டை தான் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், போயிடலாம், போய் தயாங்கிட்ட சாரி கேட்டுடலாம் அப்படின்ட்டு விட்டுருவார். இந்த சைட் ஜோங் சைட் பார்த்தா ஒரு நாள் என்ன பண்ணுவார், ஜோங்க்கு வந்து தயாங்க பாட்டு இன்றைக்கும் போனால் கிடைச்சா நல்லா, உனக்கு டெய்லி இந்த வீட்டில் நீ என்னை வச்சு செய்யாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் ஆமாம் எல்லாம் மெமரிஸ்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா தயாங் வந்து டப்புன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். ஜோங்க்குனா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓடி போயிட்டு பாட்டி இங்கே 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து தயாங்கை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் தயாங்க ப்ரெக்னென்ட். ஜோங்குக்குனா அளவு கடந்த சந்தோஷத்துக்கே போயிட்டார். நல்லா கட்டி பிடிச்சிட்டு நம்ம பாப்பாடா, நம்ம பாப்பா வரப்போகிறாடா, உண்மையாவா ஜோங்குக்கா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஸ்டொமக்லேயே ஜோங்கு கை வச்சிட்டான். ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிட்டாங்கடா.
இப்படியே டேஸ் பாஸ் ஆகிட்டுருக்குண்டா. ஒன் டே என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு சோல்ஜர் வருவான். வந்து மார்னிங் டைமில் வந்துட்டு ஜோங்குக்கன் தேயாங் இருப்பாங்களா, அந்த வீட்டுக்கு கதவை தட்ட. என்ன ஆச்சு அப்படிங்க. இல்லை, தேயாங்க வந்து இந்த மாதிரி கொலை பண்ணுற கால் வராங்க. அந்த ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்களாடா தேயாங்க்கு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு தேயாங் கிடைக்க மாட்டேன், இந்த நாடு கிடைக்காது. அவங்க அப்பா வந்து தேயாங்க நாட்டை விட்டே துரத்திட்டாங்க ஜோங்குக்கோட. அதனால் தேயாங்க கொண்டுட்டா இருந்தான்னா அந்த நாடு வந்து அவனுக்கு சொந்தமாக தான் இருக்கும். இதே தேயாங்கே இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த நாடு யாருக்குமே கிடையாது, எவன் வேணால் வந்து எடுத்துக்கலாம். அந்த பிளான் பண்ணி தான் தேயாங்க கொள்ள வந்திருப்பாங்க. அது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுனால வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி தேயாங்கிட்ட போய் சொல்லு, நான் எப்படியாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, அந்த ஆள் வந்து சொன்னோடனே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்குக்கு வந்து தேயாங்க அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. இப்படியே டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஜோங்குக்கு ஒரு நியூஸ் வருது, அவனை கொண்டுட்டாங்க, அந்த இளவரசனை கொண்டுட்டாங்க. யார் வந்து ஏன்னா ஜோங்குக்கு வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி யார் என் புருஷனை கொள்ள வந்தான்னு நினச்சோன்னா அவன் உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்களெல்லாம் பிடிச்சி அவன் எங்கே இருக்கான், ஏது இருக்கான், என்ன பிளான் பண்ண எல்லாம் தெரிஞ்சு அவனை கொண்டுட்டாங்க. இப்படியே டேஸ் பாஸ் ஆகும்போது இப்போ தேவங்க வந்து 7 months ப்ரெக்னென்ட். ஒரு நாள் வந்து அவர் வந்து வீட்டோட சேர் இருக்கும்லடா, அந்த சேரில் உட்காந்துட்டு தேயாங் வந்து ஜோங்குக்கு மடியில் உட்காந்துட்டு ஊட்டி விட்டுருப்பாரு. ஏன்னா தேயாங்க்கு தான் பிடிக்கல, சாப்பிடவே பிடிக்கல, வாமிட் வருது, எனக்கு வேணாம், எப்போ பாரு வாமிட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோங்குக்கு தேயாங்க பார்ப்பாங்க. பார்த்தா தேயாங்கோட அப்பா அண்ட் அவங்க செகண்ட் மாம் இருப்பாங்களாடா, அவங்க நிற்கிறாங்க. பார்த்துட்டு, அப்பா அரசரே, தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தேயாங் காலே விழுந்துட்டார். அவங்க 2 பேரும் சேரில் தான் உட்காந்து இருந்திருப்பானுங்க. அவங்க எந்திரிக்கவும் முடியல. அவங்க அப்படியே இல்லை பாப்பா எந்திரிங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு தேயாங்கோட தேயாங், ஆமாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடா? ஆமாப்பா. சொல்லவே இல்லை, நீங்கள் தான் அந்த நாட்டை விட்டே போன்னு சொல்லிட்டீங்களப்பா. அப்புறம் எனக்கும் ஜோங்குக்கும் அந்த நாட்டுக்கு சம்மந்தமே இல்லைல்ல, நீங்கள் வந்து அந்த நாட்டோட இளவரசர், அந்த நாட்டோட அரசர், நான் இந்த மக்கள் தானப்பா, நான் உங்கள் பையன் கிடையாதுல்ல. அப்படிலாம் இல்லை தேயாங், அப்படிலாம் இல்லை, நீ என் பையன், இது என் பேரக்குழந்தை, இது என் மருமகன். ஜோங்குக்குனா சாக்கு. இவர் எப்போவுமே வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டார், வாடா போடா அப்படி தான் பேசுவார். இவரே இப்படி சொல்லும்போது ஜோங்குக்கு சாக்கு. ஐயோ சரி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் என் கூடயே வந்துடுங்க, இந்த மாதிரி நல்லா பார்த்து, நீ தாண்டா இந்த நாட்டோட இளவரசரே, இல்லை நீங்கள் 2 பேருமே இளவரசராக இருங்கடா, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சனோடனே ஜோங்குக்கும் என்ன பண்ணுறது தெரில, பட் தேயாங்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கும் போது சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கும் ஜோங்குக்கும் கிளம்பி இவங்க கூடயே வந்துடுவாங்கடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு கொஞ்ச நாள் இப்படியே டேஸ் பாஸ் ஆகும். தேயாங்கு ஒரு நாள் வந்து மிட் நைட் வந்து அவன் ரூமில் இருப்பான்ல, அப்போ கத்துன்னு கத்த ஆரம்பிச்சு. ஜோங்குக்கும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருப்பாங்க நாட்டோட வளர்ச்சிக்காக என்னெல்லாம். திடீர்னு தேயாங் கத்துனோடனே அவங்க செகண்ட் மாம் ஓடி வந்து இந்த மாதிரி ஜோங்கு கூப்பிடுறாங்க. தேயாங்கு வந்து அந்த பெயின் வந்துடுச்சு அப்படின்னு தேயாங்னு கதற பார்த்துட்டு ஜோங்கு அடித்து பிடிச்சி ரூம் கோடி தேயாங் ஒன்றும் இல்லை தேயாங் மூச்சை நல்லா இழுத்து விடுறான், ஒன்றும் இல்லை பாப்பா வந்தால் சரியாயிரும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஸ்கிப் ஆகி கொஞ்சம் ஒரு 5 hours கழிச்சு பார்த்தா அந்த குழந்தை கையில் தேயாங்னா டயர்டாக அந்த பெட்டில் வந்து தூங்கிட்டுருப்பார். அந்த மூணோட வெளிச்சம் தேயாங்கோட ஃபேஸில் விடுமா. ஜோங் ஸ்லோவாக அந்த குழந்தைய பார்த்துட்டேன். நீ அன்றைக்கி சொன்னேன் இல்லைடா, இதுவே எனக்கு கல்யாணம் இருந்தால் என்னோட பையன், உனக்கு கல்யாணம் தான் உனக்கு ஒரு பையன் இருப்பான்ல, அவனுக்கு பாதுகாவலன்னு சொன்னேன். பட் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணனால அவனே பாதுகாவலன், அவனே அரசன். பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டு பார்த்துட்ருப்போம். அந்த குழந்தைய பார்த்து அப்படியே ஜோங்கோட ஃபேஸ், தேயாங்கோட கண் அப்படியே தேயாங்க கண் மாதிரியே இருக்கும். லிப்ஸும் மோல் மட்டும் ஜோங்குக்கு மாதிரி டிம்பிள் மோல்ஸ் எல்லாம், ஃபேஸ் கட் அப்படியே 2 பேர்த்து மிக்ஸாக இருக்கும். பார்த்து தேயாங்கோட கிஸ் பண்ணிட்டு லவ் யூ, இந்த லைஃப்பில் நீ கிடச்சதுக்கு அண்ட் நான் உன் லைஃப்பில் கிடச்சதுக்கு தேயாங் ஸ்லோவாக கனவு பண்ணிட்டு லவ் யூ டு
இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஓரத்துலேயே கிஸ் பண்ணுவாருடா. ஹாப்பி எண்டிங். அப்படி தான்டா ஸ்டோரி கொண்டு போயிருக்கேன். இது நல்லா இருக்கான்னு தெரில. அந்த பொண்ணு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதனால தான் நான் இந்த ஸ்டோரி போட்டேன். அண்ட் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஃபாஸ்ட்டாக பேசு. நான் ட்ரை பண்ணுறேங்க, எனக்கு வரல. அது எப்படின்னா, நான் தான் சொல்லியிருந்தேனுங்க, நான் ஆன் ஸ்பாட்டில் பேசக்கூடிய ஆள் டக்கு டக்குன்னு பேச முடியாது, டக்குன்னு ஸ்டக் ஆவேன். அதை நான் க்ராப் பண்ணி கட் பண்ணி அதெல்லாம் போடும்போது எடிட் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி தான் ஸ்டக்காகி மெதுவாக தான் வரும். ஏன்னா நான் டக்குன்னு அந்த ஆன் ஸ்பாட்லேயே யோசிச்சு பேசுவேன், அதனால் அப்படி இருக்கும். நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சது நான் பேசுகிறேன். ஃபாஸ்ட்டாக ஓரளவுக்கு தான் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், ரொம்ப ஸ்லோவாலாம் பேசிங்க சரிங்களா? நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன், சாரி இப்படி சொல்கிறதுக்கு. பட் எனக்கு தோணுது இவ்வளோ, நான் ஆன் ஸ்பாட்டில் பேசுகிறனால இப்படி பேசுகிறேன். அண்ட் இந்த நீங்கள் கேட்டிருந்தீங்கள்ல ஒருத்தங்க நிறையா டைம் மெசேஜ், அவங்களுக்கு தான் இந்த ஸ்டோரி கேட்டிருந்தீங்களே, இந்த மாதிரி ஸ்டோரி யாருமே போட்டதில்லை, கொஞ்சம் யார் பாட்டம் அண்டு கிங் அண்டு சோல்ஜர் அந்த மாதிரிலாம் போட்டதில்லை, அதனால் போட்டிருக்கேன். அண்டு போன ஸ்டோரிக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா சொல்லுங்கள், போட்டுடலாம். ஏன்னா அந்த ஸ்டோரியோட பார்ட் நல்லா இருக்குதுன்னு என் ஃப்ரெண்டு அவங்க கேட்டிருந்தாங்க. நல்லாயிருக்கு, ஸ்டோரி நல்லாயிருக்கு, அதை நான் ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிட்டேன், பட் அது ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடையாது. ஸோ தட் நீ இன்னும் கொஞ்சம் போடு, கதை போடு அவங்க சொன்னாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா சொல்லுங்கள். அந்த போன ஸ்டோரி மாஃபியா அண்ட் போலீஸ் அதோட ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன், ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இதாண்டா சொல்லணும்னு நினச்சேன். டெலகிராம் லிங்க்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் தரேன். ஓகேவா? சரிடா, பாய், குட் டேடா. தேங்க்யூ அர்மேஷ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.